ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் மிஸ்டர் ஏகே. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பேர் ராவணன் டாக் ஃபார்ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதர் தான் அந்த ஃபார்ம் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் நம்ம பிரதர் பற்றி கேட்டுடலாம். சொல்லுங்கள் பிரதர், உங்களை பற்றி. என் பேர் கண்ணன் பிரதர். நான் வந்து இங்கே நம்ம திண்டுக்கல்ல தான் நல்லாம்பட்டியில் தான் நான் இருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம அங்கே பழைய ஜங்ஷனில் இருந்தோம். அப்போயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாவர்மன் சொல்லி ஒரு மீனான்னு சொல்லி ஒரு டாவர்மன் ஃபீமேல் வச்சுருந்தோம். அப்போ அது மூலிமா இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாமா குருவின்னு சொல்லி ஒரு திண்டுக்கலுக்குள்ளே பெரிய ப்ரீடர் அவர். ஓகே பிரதர். நம்ம திண்டுக்கல்லில் பேசிக்காக அவர் பேர் சொன்னாலே எல்லா விதத்துக்குமே தெரியும். அவர் மூலிமா இந்த பிஸ்னஸை நான் கற்றுக்கிட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்ம் வைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். எல்லாமே அவரோட பிளெஸிங்ஸ் தான் நம்மள்ட்ட. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 to 50 டாக்ஸ் இருக்குது நம்ம சர்க்குலரில். அது இல்லாமல் நம்ம வந்து பேர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், காக்டேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சில இஷ்யூஸ்னால நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே பிரதர். ஓகே ஓகே. நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான். நல்லாம்பட்டி நத்தம் பைபாஸில் நல்லாம்பட்டின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இல்லையா மெடிக்கல் காலேஜ் பேக் சைடு தான் நம்ம ஃபார்மு. இப்போ லொக்கேட் ஆயிருக்கு மெடிக்கல் காலேஜ் பேக் சைடில். இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து நம்ம யாப்பம்பட்டியில் வந்து தனியாக நம்ம வந்து இடம் வாங்கி செட்டு போட்டிருக்கோம். ஓகே. அந்த வேலை ஓடிட்டு இருக்குது. அது முடிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட் அங்கே நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வெறும் டாக்ஸு ஹார்ஸ் மட்டும் அங்கே வச்சுருக்க மாதிரி. மேட்ச் ஃபுல்லாக எப்பயும் நம்ம வீட்டில் எப்பயும் போல தான் இருக்கும். டாகு ஃபார்ம் ஸ்டெட் மேல்ஸு ஃபீமேல்ஸு ஓகே பிரதர், ஹார்ஸ் ரைடிங்க்கு எல்லாமே நம்ம அங்கே தான் வச்சுருக்கோம். இடம் ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு ஃபியூ டேஸில் அங்கே ரெடி ஆயிரும். நம்ம வேலை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே பிரதர். ஓகே. நம்ம ஃபுல் டைமாக டாக் ஃபார்ம் தானா? இல்லை பிரதர், நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே. இது வந்து என்னோட வந்து ட்ரீமு. டாக் ஃபார்முங்கிறது ட்ரீமு. அது கெரியர் வேறு ட்ரீம் வேறு, ரெண்டையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. படிச்சிட்டேன். இப்போ வந்து ஜாப்புக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் எப்பயுமே வச்சுப்பேன் சைடில். ஓகே பிரதர். ஓகே ஓகே. அது வாருக்கு ஓடிட்டு இருக்குது, இந்த பிரச்சனையும் இல்லாமல். ஓகே. மாமா சொன்னீங்க, மாமா பேர்? அவர் பேர் வந்து பிரகதீஷ். நம்ம மேட்டுப்பட்டிக்காரர் தான். ஓகே பிரதர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஷோலாம் போய் டாக்ஸ்லாம் ஏற்றி ரிங்ஸ்லாம் ஏற்றி நல்லா பிரபலமான ஆள் நம்ம திண்டுக்கலுக்குள்ளே. நல்லா டைமு. அவர் மூலியமாக தான் நமக்கு இந்த பிஸ்னஸே அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு என் பப்பியை சேல் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ஓகே பிரதர். ஓகே. மீனாங்கிறது டாவர்மேன் கிராப்பரி ஃபீமேல், சடிடி ஃபீமேல் தான். என் ஃபீமேல் ஃபஸ்ட்டு எனக்கு பப்பியை சேல் பண்ணி கொடுத்தது அவர் தான். ஓகே. அதுக்கப்புறம் நான் லோக்கல் பெட் ஷாப்ஸ் எல்லா பேருமே வந்தாங்க, பப்பீஸை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இடம் இருக்குது, ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ அவர் மூலியமாக எடுத்தது தான் 3 டாக்ஸ். ஓகே. இப்போ நான் டாக்ஸ் எடுக்கிறேன்னா வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டேன், சஜஷன்ஸ் அவர்கிட்ட தான் கேட்பேன். மெசேஜ் போட்டுவிடுவேன், நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவார். எவிடன்ஸ் அனுப்புவேன், என்னென்ன டீட்டெயில்ஸோ அனுப்புவேன். சரி ஓகே எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவார். நான் எடுத்து வீட்டில் வச்சுருவேன். ஸ்டெட் பர்பஸ் எதனால அவர் பார்ப்பார். பப்பி மூவ்மெண்ட்டுமே நான் அவர்கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன். மற்றபடி திண்டுக்கலுக்குள்ளே வேறு யார்ட்டையுமே பப்பி மூவ்மெண்ட் நான் கொடுக்கவே மாட்டேன். மாமா அவர் மூலியமாக உள்ளே வந்திருக்கோம். அவர் எப்போயுமே எனக்கு ஸ்டெட்லேருந்து எல்லாமே தான் ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாரு. பப்பி லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சு மாமா அப்படின்னா ப்ராப்பராக சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணிவிட்டு டேட்டு கரெக்டாக 30 நாள் 40 நாள் வந்ததுக்கப்புறம் பப்பீஸ் அவரே எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஓகே ப்ரோ. ஓகே. மாமா ஷோங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் எதுவும் ஷோ பண்ணியிருக்கீங்களா? நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக மதுரை ஷோ போயிட்டு வந்திருக்கோம். ஒரு கிரேடன் மட்டும் ஏற்றிட்டு வந்தோம். நமக்கு ஷோவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம ஒன்லி பேக்ரவுண்டு தான், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் தான். நம்ம ஓகே. வியூ பாயிண்ட் எல்லாமே நமக்கு மாமா தான். ஓகே. நமக்கு நம்ம ஃபார்முக்கு முக்கிய தேவை அவர் தான். அவர் இல்லைன்னா நம்ம ஃபார்ம் ஒரு தடவை உருவாக்கியிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தூணாக இருந்தார். நல்லா சப்போர்ட் பண்ணார். இன்ன வரைக்கும் சப்போர்ட்டில் இருக்கார். இப்போ அவருக்கு ஆஃபீஸில் மீட்டிங்னால வர முடியல. ஓகே பிரதர். ஓகே பிரதர். அவர் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. அவர்லாம் வந்து 18-16 இந்த ஃபீல்டில் இறங்கி முழுசாக கற்றுக்கிட்டு இப்போ அந்த இதில் ஓடிட்டு இருக்கா. திண்டுக்கலுக்குள்ளே இப்போ என் பேர் கூட இப்போ ஓரளவுக்கு தான் ரீச் ஆகும். ஆனால் அவர் பேர் நம்ம திருச்சி சைடு சரி, நம்ம நத்தம் சைடு சரி, மதுரை சைடு எல்லா பக்கமும் அவர் பேர் ரீச் ஆகும். திண்டுக்கல் குருவின்னு சொன்னால் தெரியாத ஆள் ப்ரீடர்ஸ்ட்டு யார்ட்டுமே இருக்க மாட்டாங்க. ஓகே பிரதர். பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது பிரதர். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் யார்ட்டுமே நம்ம பாசிட்டிவ் மட்டும் சொல்ல முடியாது. ஓகே பிரதர். ஓகே. நெகட்டிவ் இருக்குது. அதனால் நமக்கு எது தேவை அதை நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதான். ஓகே பிரதர். என்னைய பொறுத்தவரைக்கும் இன்ன வரைக்கும் என்கிட்ட அவர் எந்த சஜஷனும் பண்ணதில்லை. நீட்டாக அவர் வர நீட்டாக வப்பி எடுப்பார், பேமெண்ட் கொடுப்பாரு, போய்ட்டு வரணும் மாப்பிள்ள போய்ட்டு அவங்க, அவ்வளோதான். நம்ம ஓகே அப்படி தான் நம்ம வச்சுட்ருக்கோம். ஓகே பிரதர். நம்ம மெயினாக எந்த ப்ரீட் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டாபர்மன் மட்டும்தான் பிரதர். ஓகே பிரதர். மற்றது எல்லாமே இப்போ நமக்கு வந்து ரெகுலராக ஒரு இன்கம் வேணும், மந்த்லி ஒரு ரொட்டேஷன் வேணும்க்கோசம் தான் நம்ம வந்து லேப் எடுத்தோம், சிப்ஸும் எடுத்து வச்சுருக்கோம், பீகிள் எடுத்து வச்சுருக்கோம். டாபர்மன் மட்டும் தான் நம்ம மோஸ்ட்லி இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு முன்னாடி நம்மள்ட்ட வந்து 2 கேசி மேலு, ஒரு வித்தவுட் மேலு, 5 ஃபீமேல் நம்ம கையில் இருந்துச்சு. இதில் ப்ரோ டாபர்மேனில் மட்டும் இந்த பப்பி இது எல்லாமே அடல்ட். இப்போ நீங்கள் பார்க்குற இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற அடல்ட் எல்லாமே இப்போ ரீசெண்டாக எடுத்தது. அரௌண்ட் ஒரு
2 months ஒரு 2 months 2.5 months தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் டாவர்மன் மட்டும்தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஏடியும் டாவர்மன் பப்பீஸ் நம்மள்ட்ட இருக்கும். நானும் பார்த்தேன்ல. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தப்போ 3 டாவர்மன் நம்ம இருந்துச்சு, 2 கேசி மேல் ஒரு வித்தவுட் ஃபீமேல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் 2-3 ஃபீமேல் எடுத்து அது வந்து ஹீட்டுக்கு வந்து அதை மேட் பண்ணி லிட்மெண்ட் பார்த்தப்போ திரும்பி அந்த ஃபீமேலை நான் மாற்றி விட்டேன். ஓகே பிரதர். ஓகே, ரொட்டேஷனில் தான் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தப்போ 2 ஏஜ் பிரதர். இப்போ நம்ம ஒரு 9 month 10 month அப்படி எடுக்கிறோன்னா நம்ம ஒரு 3 வயசு வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம எடுத்ததே 2 வயசுல அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு லிட்டர் மட்டும் 2 லிட்டர் பார்த்தோமா மாத்திரமா அடுத்த ஒரு ஃபீமேல் எடுத்தோமா அப்படி தான் இருக்கும். இப்போ இதே நீங்கள் நாளைக்கு வந்துருந்தீங்கன்னா எனக்கு செப்போர்ட் வந்திருக்கும். ஜெர்மன் செப்போர்ட் ஒசூரில் வந்து இப்போ 8 மாதம் குட்டி நமக்கு வருது. கேசியோட நமக்கு 18 ரூபா வந்துச்சு. நல்லா பியூர் லாங் கூட்டு, செம்ம ஸ்ட்ரக்சர் பையன், அக்ரெசிவ் டைப் வேறு. கஸ்டமர் வீட்டிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு போர்டிங் பர்பஸ் வருது, நம்ம சேல்ஸுக்கு வரல போர்டிங் பர்பஸுக்கு வருது. எனக்கு அது அக்ரெசிவாக இருக்குது, நார்மல் பண்ணி கொடுங்க, சாப்பாடு சாப்பிடும்போது கடிக்க வரான் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்து கொடுத்துட்டு போங்க மேம், ஒரு 30 daysல நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் நாளைக்கு கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் கூட உங்களை நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி டாக் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ நம்ம வந்து அந்த லைன் வேறு ப்ரோ. நம்ம வெறும் ப்ரீடிங்கு ட்ரேடிங்கு, நம்ம ப்ரீடிங்கு நம்ம மாமா குருவி ட்ரேடிங்கு. ஓகே பிரதர். அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக முடிச்சிடணும் பிரதர். நம்ம போய் இறங்கி ரிஸ்க் எடுக்கணும் நம்ம வந்து என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஓகே. ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கணும். ஆனால் எந்த லெவலில் இருக்கணுமோ அது அந்த லெவலில் இருந்துக்கணும் நம்மள்ட்ட. ஓகே பிரதர். இப்போ நம்ம இந்த டாக் பற்றி சொல்லுங்கள். இது வந்து நமக்கு வந்து டாவர்மன் ஃபீமேல் ப்ரௌன் அண்ட் டன். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ கேசியோட இருக்கா, இப்போ ஆன் ஹீட்டில் இருக்கா. இப்போ இவருக்கு வந்து இப்போ 2 ஏஜ். போன லிட்டர்மெண்ட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பப்பீஸ் வந்துச்சு சொன்னீங்களே. அப்போ 8 மாதம் வரைக்குமே நமக்கு வந்து நேஷ்னல் ஷோவில் ஏறி இருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே சிப்பு எல்லாமே நமக்கு சர்டிஃபிகேட்டில் ப்ராப்பராக இருக்குது. ஓகே பிரதர். இப்போ இது நமக்கு நம்ம ஃபார்மோட ராணின்னே சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட மீனான்னு சொன்னேன் தெரியுமா, அதோட கடைசி ஈத்து புள்ளது தான் இவ. ஓகே. இது டாக்டர், அது வந்து சன் அங்கே இருக்கார் தலைவர். அவர் ஹெவி அக்ரெசிவ். அவரை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்கே ஒரு 2-3 பேர் தேவைப்படும். ஆள் பார்க்க நோஞ்சானா தான் இருக்கும், ஆனால் அக்ரெசிவ் வேறு மாதிரி இருக்கும். நமக்கு கடுகு சிறுத்தான காரம் குறையாது, அந்த மாதிரி தான் அவள் நல்ல சைஸில் இருப்பாள். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் உங்களுக்கு ஃபீமேலுங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஏன்னா லிட்டர்மெண்ட் ஆகும், லிட்டர்மெண்ட் ஆனால் உடம்பு உடஞ்சிடும். திரும்பி அவங்க ரெடி பண்ணணும், உடம்பை ரெடி பண்ணி திரும்பி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இப்போ உடம்பே இதுதான் நமக்கு. நான் எடுத்தப்போ நான் 6 மாத பப்பியாக எடுத்தேன். அப்போ நான் எடுத்தப்போ எனக்கு வந்து 13 ரூபா வந்துச்சு. நான் ஈரோட்டில் எடுத்தேன் இவளை. அதான் வந்து என் ஃபீமேலோட பப்பி நான் வந்து கொடுத்துட்டேன். ஆமாம், என் ஃபீமேல் அந்த மீனாவோட பிள்ளைய நான் கொடுத்துட்டு திரும்பி அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. என்னால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் 6 மாத பப்பியை நான் அவங்கள்ட்ட கொடுத்த ரேட்டுக்கு ரிட்டன் வாங்கினேன். நான் 12 ரூபாய்க்கு கொடுத்து திரும்பி அந்த ரேட்டுக்கு நான் வாங்கிட்டேன். டிரான்ஸ்போர்ட் சேர்த்து எனக்கு அபவுட் ஒரு 13 சில்லரை வந்துச்சு. ஈரோட்டில் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு திரும்பி நான் வேக்சின் பண்ணி எல்லாம் வந்து எனக்கு ரேட் அது வந்துருச்சு. இவ்வளோ நான் இன்ன வரைக்கும் நான் 2-3 பேர் வந்து கேட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் யாருக்குமே உங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. பரவாயில்ல, நல்லா இதாகவும் இருக்குது, அக்ரெஷன் இல்லாமல் இருக்குது, அமைதியாக. இது வந்து நமக்கு ஷோ ஏறினது. உங்களுக்கு ஷோ டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நோ அக்ரெசிவ், நோ வைப்ரேஷன், சாஃப்ட் ப்ரீட்ஸ், நல்லா இருக்கும். நல்லா நீட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் காட்டும், உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாங்கு காட்டுவாங்க. உங்களுக்கு ஸ்டாங்கில் ப்ராப்ளமே வராது இவங்கள்ட்ட மட்டும். ஏய் சின்னா நின்று உங்களுக்கு ஸ்டாங்கில் ப்ராப்ளமே வந்துடுது. உங்களுக்கு இதுதான் ப்ராப்பர் ஸ்டாங். ஸ்டாங்கில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது இது வந்து நமக்கு லைனேஜ் ஃபீமேலால் மட்டும் தான் கொடுக்க முடியும். எல்லா டாக்ஸாலையும் நம்மளால் இந்த ஸ்டாங்கை கொண்டு வரலாம். பட் இது ஆட்டோமேட்டிக்காகவே நிற்கும் நமக்கு. இப்போ நான் அதை செயினை லூஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நிற்கும். தெரியுதுங்களா? தெரியுது. இது உங்களுக்கு நான் அதாவது நமக்கு லைட்டாக மைன்யூட்டாக தான் உங்கள் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ் இதில் எடுக்காது. இது லேப் ஃபீமேல் பிரதர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.4 month தான் ஏஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னும் ஒரு 2 months நியர்பை ஹீட்டு. நான் உங்கள்கிட்ட ரீசெண்டாக காமிச்ச பீம் அவன் தான் இந்த மேட் பண்ணுறதை நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே லிட்மெண்ட் ஆகலை. இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எடுத்தது இந்த ஏஜில் எடுத்தோம். இது நம்ம வெளியே கஸ்டமர்லேருந்து வந்துச்சு. அவங்க வந்து வெளியே வேலைக்கு போகிறனால அவங்களால பார்த்துக்க முடியல, வெளியூருக்கு போகிறாங்க, பார்த்துக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம இது எடுத்துகிட்டு வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேசி ஃபீமேல் இல்லை, இது நார்மல் ஃபீமேல் தான். இது நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது நமக்கு வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே பிரதர். ஓகே. நல்ல சைஸு, ப்ராப்பரான டெய்லு, நல்ல ஹெட்டு, ப்ரொடியூஸ் மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. பப்பீஸில் என்ன ப்ரைஸ் வரும்?
பிரதர் அது வந்து நிரந்தரமான ப்ரைஸுங்கிறது டாக் பிஸ்னஸ் வந்து நிரந்தரமான ப்ரைஸ்னு எதுவுமே வராது. மதுரை மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதை நம்ம திண்டுக்கல்ல அப்ளை பண்ணுவாங்க. ஓகே பிரதர். இப்போ லேப் இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு 6000 ரூபாய்க்கு இருக்குது, 8000 ரூபாய்க்கு இருக்குது, 10000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி வரும். ஓகே. எது தங்கம் மாதிரி தான். இப்போ 6000 ரூபாய்க்கு டாக் எடுக்கிறோம், இதே நீங்கள் 4000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா லேபு மாதிரி இருக்கும், லேபாக வராது. அந்த குவாலிட்டி வராது. சரிங்களா? இதே நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி பீம் பார்த்துருக்கீங்களா, அவன் நம்ம நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா லுக்காக இருக்கும். டாகை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது நல்லாவே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நல்ல செம்ம சைஸு, நல்ல குவாலிட்டி, ஃப்ரெண்ட்லி டைப் தான். அவள் அவுத்து விட்டாலும் எங்கேயும் போக மாட்டா. ஓகே. நம்ம காலில் சாப்பாடு வைப்போமா, சாப்பிட்டோமே சவுண்டு கொடுப்பா, மோஷன் வருதுன்னு அவுத்து விட்டோமா வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு மோஷன் போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துக்கா, கட்டி விடுங்க ஓனர் அப்படின்னு கட்டி விட்டு நம்ம செமப்படுத்துக்கோம். அதே மாதிரி கார்டிங்க்கு செம்ம டாகு. என் வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்டெட் பர்பஸுக்கு. கார்டினுக்கு வச்சுருக்கேன். ஒரு ஆடு இப்படி கிராஸ் ஆக விடாது, ஒட்டு வலுவாக கலைச்சிரும். ஒரு 10 வீக்கில் ஃபீமேல், ஒரு 8 மந்த் ஆன ஃபீமேலு. கஸ்டமர் பக்கம் அது கேசியோட தான் இருந்துச்சு. நம்ம வந்து வித்தவுட்டில் தான் இதை எடுத்திருக்கோம். மேடம் வந்து ரொம்ப ப்ளே டைப்பு, குழந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அக்ரெசிவ் ஆனாங்கன்னா மேடம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இன்ன வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலை நம்மள்கிட்ட, 8 மாதம் தான் ஆகுது. மேபி ஃப்யூச்சரில் இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே நான் வந்து நம்ம ப்ரோக்கு எல்லாமே வீடியோ போடுறேன், அவர் சேனல் அப்டேட் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேபு ஃபீமேலு, ஒரு டாபர் ஃபீமேல் நியர்பை ஹீட்டில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பப்பீஸ் மேட்டிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவர் உங்களுக்கு சேனல் மூலிமா அப்டேட் பண்ணிப்பாரு. ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. இது நம்ம திண்டுக்கலுக்குள்ளே இந்த கலர் ரொம்ப ரேர். இது லிவர் கலருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நம்ம கர்நாடகா பெங்களூர் சைடு இந்த பப்பிக்கு நல்ல மார்க்கெட்டு. ஈச் பப்பி 20-25K வரைக்கும் கேஸில் இருக்க கால் இருக்குது. இப்போ தான் மேடம் லிட்டர் ஆகியிருக்காங்க. ஒரு 5 பப்பீஸ் போட்டுச்சு. நம்ம லோக்கலில் இருக்க நம்ம திண்டுக்கல் இருக்க பெட் ஷாப்புக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு பெங்களூரில் இப்போதைக்கு வாண்டட் கம்மியாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அங்கேயே பப்பி நல்ல டெலிவரி இருந்தனால நமக்கு வாண்டட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ மேடத்தோட பப்பி நம்ம இப்போயே வந்து திண்டுக்கலுக்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போ மேடம் நம்ம அடுத்து ஷோக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து நமக்கு நியர்பை ஷோ ஒன்று வருது, இன்டர்நேஷ்னல் ஷோ ஒன்று வருது. அதுக்கு மேடத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் மேடம் நமக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா KCI தான். இதோட லைனேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கிளாஸ் லைனேஜ். இதோட ஃபாதர் வந்து சாம்பியனு, மதர் சாம்பியனு, இதோட 3ஆவது தலைமை தாட்டா, அவங்களாம் சாம்பியன் லைனேஜ் தான். அவங்களாம் இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, சிப்பு இருக்குது. இது 8 மந்த்ஸில் ஷோ அடித்ததுக்கான எல்லா எவிடன்ஸுமே அந்த சர்டிஃபிகேட்டில் இன்செர்ட் பண்ணியிருக்குது. நான் அடுத்து இதை மேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் கிளாஸ் நம்மகிட்ட மேல் இருக்குது. பட் அந்த மேல் பழனியில் இருக்குது. இதோட சேம் இதுதான், மேல் வந்து பழனியில் இருக்குது. பழனியில் இருக்கிறனால நம்ம இப்போ உங்களுக்கு அது காட்ட முடியல. அது நெக்ஸ்ட்டு வரப்போ உங்களுக்கு நான் எல்லாமே காட்டிடுறேன். சரிங்களா?